தமிழகத்தில் புதிய ஓய்வூதிய திட்டம் சிறப்பாக செயல்படுகிறது என்று உயர்நீதிமன்றத்தில் கூறியிருப்பதன் மூலம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு திமுக அரசு மீண்டும் துரோகம் செய்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய ஓய்வூதிய திட்டத்தால் எந்த பயனும் இல்லை என்பதால்தான் அரசு பணியாளர்களும் ஆசிரியர்களும் பழைய ஓய்வூதிய திட்டம் கோரி போராடி வருவதாக கூறியுள்ளார். அவர்களுக்கு திமுக அரசு இரு வகைகளில் துரோகம் இழைத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அன்புமணி ராமதாஸ், முதலில் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக அரசிற்கு பரிந்துரைப்பதாக மூத்த IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழுவை அமைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். இன்னொரு புறம் தமிழகத்தில் புதிய ஓய்வூதிய திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தெரிவித்ததன் மூலம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தப் போவதில்லை என்பதை திமுக அரசு தெளிவுபடுத்திவிட்டதாக அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் திமுக அரசு மீண்டும் துரோகத்தை இழைத்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்துள்ளார். இதை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மன்னிக்கவே மாட்டார்கள் என்று கூறியுள்ள அவர், இந்த துரோகத்திற்கான தண்டனையை திமுகவிற்கு வரும் தேர்தலில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வழங்குவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்.